இன்னும் ஒரு வருட காலத்துக்கு கிட்டத்தட்ட வகுப்புகள் பங்கு பெற்ற போறோம். இப்ப இந்த வகுப்பில இப்ப 100 மாணவர்களுக்கு மேல் அனுமதி பெற்றுவிட்டார்கள். ஆரம்ப காலம் என்றபடியால் அவர்கள் எல்லாருமே வகுப்புக்கு வருவது என்று இல்லை. என்ன காரணம் என்றால் சோம்பேறித்தனம். காலையிலே நித்திரையாலே எழும்ப அவர்கள் சோம்பல்படுவார்கள். உண்மைதான், குழந்தைகள் தான். ஆனால் காலையில் நித்திரையாலே எழும்பி படிக்கிற விடியம் பகல்ல படிக்கிறத விட நிறைய மனதுல பதியும். அப்ப ஒரு நல்ல காரியம். அப்ப இந்த முயற்சி மிகவும் பாராட்டத்தக்கது என்று கூறிக்கொண்டு நான் உங்களுக்கு இன்றைய தினம் தாய்மொழி தமிழ் மொழி பற்றிய சில ஆரம்ப எழுத்துக்களை பற்றிய கருத்துக்களை தந்து கொண்டு பிறகு அந்த எழுத்துக்களை கொண்டு உருவாகின்ற சொற்களை பற்றியும் சில அடிப்படை கருத்துக்களை உங்களுக்கு தந்துவிட்டு பயிற்சித்தாள்ல ஒரு பக்கம் மாத்திரம் பார்வையிடுவோம் என எதிர்பார்க்கின்றேன். இப்பொழுது நான் உங்களுக்கு ஒயிட் போர்டு எடுத்து அந்த ஒயிட் போர்டில் நாங்கள் தமிழ் எழுத்துக்கள் பற்றி முதலில் அறிந்து கொள்வோம். இப்ப ஆரம்ப கால வகுப்பு என்பதால உங்களுக்கு இது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் மெல்ல மெல்ல என்னாலும் கருத்துக்களை உங்களுக்கு கற்பிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப நான் இப்ப ஒயிட் போர்டு எடுக்கின்றேன் பிள்ளைகள். அந்த ஒயிட் போர்டுல நான் உங்களுக்கு கற்பிக்கிற விடயத்தை நீங்க புரிந்து கொள்வதற்கு மிகுந்த ஆர்வமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு இது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப நாங்கள் எங்களோட தாய்மொழி தமிழ், அந்த தமிழ் மொழி பற்றிய அறிவு எங்களிடம் சிறப்பாக இருக்க வேண்டும். தமிழ்ல எழுத்துக்களை பற்றி முதல் பார்ப்போம். எழுத்துக்கள் என்பது குறியீடுகள். உங்களுக்கு தெரியும், தமிழ் 4 வகையான எழுத்துக்கள் இருக்கின்றது. 4 வகை. அதாவது உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து. இந்த எழுத்துக்களை கொண்டுதான் சொற்கள் உருவாகின்றது. இந்த உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 இருக்கின்றது. மெய்யெழுத்துக்கள் 18 இருக்கின்றது. உயிர்மெய் எழுத்துக்கள் 216 இருக்கின்றது. ஆயுத எழுத்து 1 தான் இருக்கின்றது, அது அக்கண்ணா. அப்ப மொத்தம் தமிழ் எழுத்துக்கள் 247. நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கோ. இது தமிழ் மொழியின் ஆரம்ப கருத்துக்கள். அப்ப நாங்க தமிழ் மொழியில உயிரெழுத்துக்கள் 12 என்று பார்த்தோம். அது ஆனால இருந்து இப்படி அவ்வண்ணா வரையில இருக்கும். மெய்யெழுத்துக்கள் 18 என்று பார்த்தோம். அது இக்கண்ணால இருந்து இன்னென்னா வரைக்கும் இருக்கும். உயிர்மெய் எழுத்துக்கள் 216 என்று பார்த்தோம். அது கானால இருந்து நவ்வண்ணா வரைக்கும். அதாவது இறுதி எழுத்து இன்னென்னா. அப்ப அந்த நான் இதை அழித்துட்டு எழுதுறது எழுத்து ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்திருக்கேன். சரி, கானால இருந்து நவ்வண்ணா வரைக்கும் உயிர்மெய் எழுத்துக்கள் 216 இருக்கின்றது. ஆயுத எழுத்து ஒன்றே ஒன்று, அதான் இந்த அக்கண்ணா. இந்த எழுத்துக்களையும் சேர்ந்து 247 எழுத்துக்கள் இருக்கின்றது. இப்ப நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கோ. தமிழ் மொழி 4 வகையான எழுத்துக்களை கொண்டது. உயிரெழுத்துக்கள். இது ஒரு தொன்மையான மொழி.
அதாவது தொன்மை என்றால் நீண்ட காலத்துக்கு முதல். அதை இப்படி சொல்வார்கள், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றியது தமிழ் என்று. அவ்வளவு பழமை வாய்ந்த ஒரு தமிழ் அருமையான மொழி. இந்த மொழியை பற்றி மிகவும் பாராட்டுவார்கள். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எங்கும் காணோ என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த கருத்து என்ன? தமிழ் மொழி மிக இனிமையான, அழகான, ஆழ்ந்த கருத்துக்களை கொண்ட ஒரு மொழி. அப்ப அந்த மொழியை கற்க கிடைக்கிறது எங்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதம். இப்ப மத்திய மொழிகள் எல்லாம், இப்ப ஆங்கில மொழி எல்லாம் கிட்டத்தட்ட எங்களுக்கு பிள்ளையர்களால பரப்பப்பட்ட மொழி, திணிக்கப்பட்ட மொழி. அது எங்கட சொந்த மொழி அல்ல, இது எங்கட தாய்மொழி. தாய்மொழி என்றால் இப்ப எங்களுக்கு தாய் எவ்வளவு முக்கியமோ, தாய் மொழி. இப்ப தாய் என்பது அம்மா. அம்மா தான் எங்களை வயிற்றில வைத்திருந்து இந்த உலகத்துக்கு படைத்து விட்டவர். அப்ப தாய் ஒரு கடவுள், அம்மா கடவுள். அம்மா தான், அம்மாவைத்தான் எங்களுக்கு தெரியும் கடவுளாக. நாங்க கடவுளை நேர்ல இன்னும் காணவில்லை. கடவுள் இருக்கின்ற எல்லாரும் சொல்லினோம், ஆனா கடவுளை நாங்கள் நேர்ல காணவில்லை. அப்படி கண்டதாக சொல்றதும் பொய் என்று சொல்லினோம். அதாவது என்ற மனநிலை. அப்ப கடவுளை நாங்கள் நேர்ல காண இல்லை, அதை கண்கண்ட கடவுள் அம்மாதான். அப்ப அம்மா என்பது தாய். அப்ப தாய் என்ற சொல் மிக மகத்தான சொல். அதாலதான் தாய்மொழி, தாய், தாய்மொழி, தாய் நாடு என்று சொல்லப்படுகின்றது. நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் எங்கட நாடு மாதிரி எங்களுக்கு அது ஒரு, அதாவது அருமையான சுதந்திரமான நாடாக இருக்காது. எங்கட நாடுதான் எங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும். அப்ப இந்த தாய்மொழி தமிழை பற்றி நாங்கள் ஆரம்ப கருத்துக்களை கற்றுக்கொள்வோம். இப்ப இந்த ஆனா ஆவண்ணா வில இருந்த அவ்வண்ணா உயிரெழுத்துக்களை பற்றி இப்ப உங்களுக்கு முதல் கருத்தை தருகிறேன் பாருங்கோ. இதுல 12 எழுத்துக்கள் இருக்கின்றது. ஆனா, ஆவண்ணா, ஈனா, இயன்னா, ஊனா, உவன்னா, ஏனா, ஏன்னா, ஐயன்னா, ஓனா, ஓவன்னா, அவ்வண்ணா. இந்த 12 எழுத்துக்கள்லையும் குறுகின ஓசை உள்ளது, குரில் எழுத்துக்கள் என்று சொல்றது. தெரிஞ்சு வச்சுக் கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த ஆனா என்பது குறுகிய சத்தம். குறுகிய சத்தம் என்றால் கொஞ்சம் சத்தம். இந்த ஆ என்பது, அப்ப ஆனா என்று சொல்றேன். இப்ப ஆ, ஆ ஆ, இ இ, ஊ ஊ, ஏ ஏ, ஐ ஓ ஓ, ஔ. அப்ப ஆ, ஈ, ஊ, ஏ, ஓ. அதாவது ஆனா ஆவண்ணா இல்ல, குரில் எழுத்துக்கள். ஆ, ஈ, ஊ, ஏ, ஓ. இந்த 5 எழுத்துக்களும் குறுகிய ஓசை உடையது. அடுத்து நீண்ட ஓசை உடையது நெடில் என்று சொல்றது. அது ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ ஓ, ஔ. இப்ப இன்றைய வகுப்புல நீங்கள் தாய்மொழியில 4 வகை எழுத்துக்கள் இருக்கின்றது என்று படித்திருக்கிறீர்கள். உயிரெழுத்துக்கள் 12 இருக்கின்றது, மெய்யெழுத்துக்கள் 18 இருக்கின்றது, உயிர்மெய் எழுத்துக்கள் 216 இருக்கின்றது, ஆயுத எழுத்து 1 இருக்கின்றது. இந்த எழுத்துக்கள்ல உயிரெழுத்துக்கள் ஆனால இருந்து அவ்வண்ணா வரையில 12 எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் 18 இக்கண்ணால இருந்து இன்னன்னா வரைக்கும், உயிர்மெய் எழுத்துக்கள் காணால இருந்து நவ்வண்ணா வரைக்கும், ஆயுத எழுத்து 1 1, மொத்தம் 247 எழுத்துக்கள்.
உயிரெழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ, ஓ ஐந்தும் குறில் எழுத்துக்கள். அதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. அதாவது உயிர்குறில் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள்ல குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் 5 இருக்கின்றது. அதே மாதிரி நெடிலெழுத்துக்கள், அதாவது உயிர் நெடில் எழுத்துக்கள் 7 இருக்கின்றது என்பது உங்களுக்கு விளங்குகின்றது. அப்ப அந்த உயிரெழுத்துக்களை பற்றிய ஆரம்ப கருத்து உங்களுக்கு விளங்கிவிட்டது. இன்னும் நான் உங்களுக்கு இந்த மெய்யெழுத்துக்களை பற்றிய ஆரம்ப கருத்தை தாரன் மிகுதி நாளைய வகுப்பில தொடர்ச்சியாக படிப்போம். அப்ப அதுக்கு பிறகு நாங்கள் பேப்பர் பார்க்க போறோம், அதாவது மாதிரி பரீட்சை தாள்கள். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18 இருக்கின்றன. இந்த 18 எழுத்துக்கள்லையும் 6 எழுத்துக்களாக பிரிக்கிறது. அதாவது 18 மெய்யெழுத்துக்களையும் 6 6 பிரிக்கிறது. 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வல்லினம் என்று சொல்றது, வல்லினம். அடுத்தது இடையினம் என்று சொல்றது, இடையினம். மற்றது மெல்லினம் என்று சொல்லப்படும். இதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த மெய்யெழுத்துக்கள் என்பது குற்றுள்ள எழுத்துக்கள். இக்கண்ணா, இன்னன்னா, இத்தன்னா, இப்பன்னா, இத்தன்னா போன்ற குற்றுள்ள எழுத்துக்கள். குற்று என்பது மேல குற்று இருக்கு. அப்ப இந்த வல்லின எழுத்துன்றது 6 எழுத்து இருக்கு. அதுகளை பற்றியெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். இடையினம் என்பது 6 எழுத்துக்கள் இருக்கின்றது. மெல்லினம் என்பது 6 எழுத்துக்கள் இருக்கின்றது. மொத்தம் 18 எழுத்துக்கள் இருக்கின்றன. அப்ப அநேகமான சொற்கள் இந்த மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் சேர்தலாக உருவாகின்ற உயிர்மெய் எழுத்துக்களைத்தான் கொண்டதாக இருக்கின்றது. இந்த குற்றெழுத்துல சொல்ல ஆரம்பிக்கிறீங்க, உயிரெழுத்துல அல்லது உயிர் மெய் எழுத்துல தான் ஆரம்பிக்கும். இந்த உயிர்மெய் எழுத்து என்பது மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்வதால உருவாகுவது. இதை பற்றிய மேலதிகமான விடயங்களை நாங்கள் நாளைக்கு படிப்போம். இப்ப நான் சொல்லி தந்த விடயங்களை மீள்கிறேன். உங்களுக்கு இப்ப படிக்கிற ஆர்வம் வரும், விடயங்களை புரிந்து கொள்ற ஆர்வம் வரும். இது உங்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை நிச்சயமாக தரும். பயப்படாதீங்க. படிக்கிறது தான் மனிதன் செய்யக்கூடிய ஒரு சிறந்த செயல். ஆலயங்களுக்கு போய் இறைவனை வழிபடுவதும் சிறந்த செயல்தான். ஆனா அதை விட சிறப்பானது படிப்பது. கோயில்கள் தான் சிறந்த இடம், கோயில்களை விட சிறந்தது பாடசாலை. அப்ப நாங்கள் இப்ப எல்லா தெய்வமும் சிறந்ததுதான், அதை விட சிறந்தது அம்மா. தாயை சிறந்த தெய்வமும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இதெல்லாம் எங்கட முன்னோர் சொன்ன வார்த்தைகள். அவை என்ன விளையாட்டுக்காக சொன்னார்கள், உண்மையத்தானே சொன்னார்கள். இப்ப யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் யார் நிறைவு செய்கிறது? அம்மா தானே. உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் உங்களுக்கு சாப்பாடுகள் தரதெல்லாம் நீங்களா செய்கிறீர்கள். கூடிய அளவுக்கு அம்மா தான் செய்கிறார். அப்ப அம்மா உங்களுக்கு தெய்வம் போன்றவள். அதே மாதிரி எங்களுக்கு தாய்மொழி தமிழ் எங்களுக்கு தெய்வம் போன்றது. தாய் நாடும் அதே மாதிரிதான் முக்கியத்துவமானது. இந்த ஆழமான கருத்துக்களை மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். சரி, தமிழ் மொழியில இந்த குறியீடுகள் தான் இந்த எழுத்துக்களாக இருக்கின்றது. அது 4 வகையான எழுத்துக்களாக இருக்கின்றது. உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து. உயிர் எழுத்துக்கள் ஏன் 12 இருக்கின்றது? மெய் எழுத்துக்கள் 18 இருக்கின்றது. உயிர்மெய் எழுத்துக்கள் 216 இருக்கின்றது. ஆயுத எழுத்து அக்கண்ணா என்பது அது ஒன்றுதான் இருக்கின்றது.
அகேனம் என்றும் சொல்லப்படும். இந்த எழுத்துக்களை கொண்டுதான் நாங்கள் சொற்கள் உருவாக்குறோம். உயிரெழுத்துக்கள்ல ஆனால இருந்து அப்பன்னா வரைக்கும் 12, மெய்யெழுத்துக்கள்ல கண்ணால இருந்து இன்னா வரைக்கும் 18, உயிர்மெய்யில காவில இருந்து நவ் வரைக்கும் 216, ஆயுத எழுத்து 1, 3 புள்ளிகள் வடிவினது. இந்த உயிரெழுத்துக்கள்ல 5 உயிர் குரில் எழுத்துக்கள் இருக்கு, குறுகிய ஓசை. 7 உயிர் நெடில் எழுத்துக்கள் இருக்கின்றது. மெய்யெழுத்துக்கள்ல 3 வகை இருக்கிறது. வர்ணின மெய் எழுத்துக்கள், இடையின மெய் எழுத்துக்கள், மெல்லின மெய் எழுத்துக்கள். போதும் பிள்ளைகள், இவற்றை நீங்க இனி உங்களோட பயிற்சி புத்தகங்கள்ல இருந்து இதுகளை அறிந்து கொள்ளுகிற போது மிகுந்த சிறப்பான ஆற்றல் உள்ளவர்களாக மாறுவீர்கள் என கூறிக்கொண்டு, உங்களுக்கு நான் மேலதிக ஒரு பயிற்சி பக்கத்தை காண்பித்து அந்த ஒரு பக்க வினாக்களுக்கு விடை காணுகின்ற முயற்சியில ஈடுபடுவோம். இப்ப நான் கற்பிக்கிற விடயம் உண்மையிலேயே உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என நான் கருதுகிறேன். நீங்கள் இதை விரும்புவீர்கள் என்பதும் எனக்கு தெரிகின்றது. அப்ப நீங்க இதை கற்பதன் மூலம் உங்களுடைய ஆற்றல் சிறப்பானதாக மாறும் என்பதை நீங்க பயப்படாம நம்புவோம். சரியா? அப்ப நாங்க இன்னைக்கு பார்க்க போறது இந்த பாடல் பகுதியில இருந்த 24வது வினாவில இருந்து பார்க்க போறோம். இதுவரையில தொடர்ச்சியானது பார்த்து விட்டோம். அப்ப இதுல முதலாவது கேள்வி பாருங்கோ, இரும்பு பாதையில் செல்லும் அடைப்புக்கு பொருத்தமான சொல்லை தெரிவு செய்க. இரும்பு பாதை என்பது உங்களுக்கு தெரியும், பாதைகள் மண் பாதை இருக்கின்றது, தார்பாதை இருக்கின்றது, இரும்பு பாதை இருக்கின்றது. ஆகாயத்துல விமானம் செல்வதற்கு பாதை என்று இல்லை, அது ஆகாயத்துல வழிகள். கடல் நீர்ல கப்பல் போறதுக்கு அது பாதை என்று குறிக்கிறீர்கள், அது அது ஒரு வழி, அது நீர் உள்ள வழி, நீர்ல மிதந்து போகும் கப்பல். ஆனா அதுகள் கூடிய ஒரு மார்க்கமாகத்தான் போகும், எல்லா இடத்தாலையும் பயணம் செய்யாது. ஏனென்றால் கடல்ல சில இடங்களுக்கான பயணம் போற இல்லை. இனி கடல் சில இடம் ஆழமா இருக்கும், சில இடம் ஆழம் குறைவாக இருக்கும். அப்ப அந்த கப்பல்கள் தங்களுக்கு தேவையான ஆழத்தோட அதுவும் ஒரு பாதை மாதிரித்தான் நிர்ணயித்துக் கொண்டு அதுல செல்லும். அதே மாதிரித்தான் விமானம் கண்டபாட்டுக்கு போற இல்லை, அதுக்கும் ஒரு பாதை இருக்கின்றது. ஆனா இந்த பாதை மண் பாதை தார்பாதையை விட இரும்பு பாதை என்பது ஒரு நிலையான இருப்பான பாதை. இருப்பு இருப்பு இரும்புன்னு சொல்லலாம், இருப்பு என்று சொல்லலாம். இரும்பு பாதை, இருப்பு பாதையில எது செல்லும் என்றால் புகை வண்டி தான் இருப்பு பாதையில் செல்லும் என்பது உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும். இனி வீட்டை காவல் காக்கும். நாங்கள் வீடுகள்ல சில மிருகங்களை, சில பிராணிகளை செல்ல பிராணிகளாகவும் பயனுள்ள பிராணிகளாகவும் தான் வளர்க்கிறோம். ஏனென்றால் அந்த பிராணியை வளர்ப்பதால அதிக செலவும் இருக்கக்கூடாது, ஆனா அந்த பிராணியாலே எங்களுக்கு நிறைந்த பயன் கிடைக்க வேண்டும். அப்ப வீடுகள்ல நாய் வளர்ப்பார்கள், பூனை வளர்ப்பார்கள், ஆனா எலி வளர்ப்பதில்லை. எலி இருக்குது, ஆனா எலியை மக்கள் தங்களை விரோதியாகத்தான் நினைக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் எலி அசிங்கமான இடங்கள்ல எல்லாம் போய் ஊத்தி அளிக்க எல்லாம் இருக்கும். அது எங்கட நாங்கள் அதை வளர்ப்போமா இருந்தா அது அசிங்கத்துக்காக இருந்துட்டு வந்து எங்களுக்கு நோய்களை தந்துவிடும். அப்ப எலியை வளர்ப்பதில்லை. அது மட்டுமல்ல, எலி அநியாயம் பண்ணும், புத்தகங்களை எல்லாம் கடிக்கும், சில உணவுகளை எல்லாம் நாசமாக்கும், பட்டிகளை நாசமாக்கும், கதவுகளை அடிக்கும், சாப்பிடும். அப்ப அதால் நாங்கள் எலியை வளர்ப்பதில்லை. அப்ப வீட்டை காவல் காப்பது நாயா பூனையா என்றால் நாய் தான். எப்படி காவல் காக்கின்றது? நாய் அது திருடன் வந்துவிட்டால் குறைக்கின்றது. குறைக்கிற போது அது ஒரு பெரிய பயங்கரமான சத்தமாக இருக்கும். அந்த சத்தத்தை கேட்டாலே திருடனுக்கு பயம் வந்துவிடும், அவனை ஓடிடுவான் திருப்பி. அது மட்டுமல்ல, அவனை கிட்ட வந்தா போய் கடிக்கும். அப்ப ஆனா இந்த நாய் ஒரு நன்றியுள்ள ஜீவன். மனிதனுக்கு
கெடுதலை தோழன் மாதிரி. ஏனென்றால் வீட்டையும் காவல் காக்கும். நன்றி, மிக கூடிய நன்றி, மனிதரை விட கூடிய நன்றி நாய்க்குத்தான். நன்றி மறக்க கூடாது. ஒருவர் செய்த உதவிய நாங்கள் சீவியத்துல மறக்க கூடாது. அப்ப அந்த உதாரணத்துக்கு மிக பொருத்தமானது நாய் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். அப்ப மனிதர் நாயை வீட்டுல வளர்க்கறதுக்கு காரணம் வீடுகளுக்கு காவலாக இருக்கும் நன்றி விசுவாசம் உள்ள ஒரு மிருகம். ஆனா பூனையை வளர்ப்பார்கள் என்னத்துக்காக? பூனையை செல்ல பிராணிகளாக வளர்ப்பார்கள். அது மட்டுமல்ல, பூனை எலியை பிடித்து சாப்பிடும். அப்ப எலியின் தொல்லை குறைந்துவிடும். அப்ப மக்கள் எலியை எதிர்க்கிறார்கள் என்றுதான் இதுல எங்களுக்கு விளங்குது. அப்போ பூனையை வீட்டு பிராணியாக வளர்ப்பார்கள். அப்ப இங்க பொருத்தமானது நாய்தான் வீட்டை காவல் காக்கும், புகைவண்டிதான் இரும்பு பாதையில் செல்லும். சரி, இனி நாங்கள் அடுத்த வினாவில ஒரு பாடல் ஒன்றை பார்ப்போம். மற்ற இந்த பேப்பர்களை நான் எடுத்து விளங்கப்படுத்துற நேரம் நீங்க லைக் பண்ணுவதாக நினைத்தும் கூட செட் பண்ற பழக்கத்தை நிறுத்தி விடுங்க. அப்படி செட் பண்ற பிள்ளைகளை நான் வகுப்பால ரிமூவ் பண்ணி விடுவேன். பவிஷ்கர் என்ற பிள்ளை இப்ப செட் பண்ணி இருக்கிறார். இனிமேல் யாரும் அந்த பழக்கத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள். சரி, இனி நான் அடுத்து ஒரு பாடல் உங்களுக்கு விளக்கம் தருகின்றேன், கேளுங்க. அதாவது தமிழ் மொழியில பாடல் ஒரு சிறப்பான இடத்தை வகிக்கின்றது. இந்த பாடலை வாசிக்கிறேன் பாருங்க. முழு நிலவும் ஒரு நாள், பின் முகம் மறையும் ஒரு நாள், வளரும் தேயும் பிறநாள், நிலவின் வாழ்க்கை திருநாள். முழு நிலவும் ஒரு நாள் என்றால் ஒரு நாளைக்கு முழு சந்திரனாக காட்சி அளிக்கும். நிலா என்பது சந்திரன். அந்த முழு நிலவாக காட்சி அளிக்கிற நாள் பௌர்ணமி என்று சொல்றது. பின் முகமறையும் ஒரு நாள், பின்பு ஒரு நாளைக்கு நாங்கள் அதனை பார்க்க முடியாமல் இருக்கும். அந்த நாளை அமாவாசை என்று சொல்றது. வளரும் தேயும் பிறநாள். வளரும், அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடையும், கொஞ்சம் கொஞ்சமா தேய்ந்து கொண்டு போகும். அது வளர்ப்பறை, தேய்பிறை என்று சொல்லப்படும். நிலவின் வாழ்க்கை திருநாள், இதுதான் நிலவினுடைய வாழ்க்கை வட்டம். சந்திரன் என்பது ஒரு கோள். உண்மையாக நாங்கள் பூமியில இருக்கிற மாதிரி, பூமி மாதிரி ஒரு கோள் தான் அது. இந்த பூமியோட சேர்ந்த ஒரு துணைக்கோள், பூமியோடு சேர்ந்து கொண்டுதான் இருக்குது, கொஞ்சம் தூரத்திலே இருக்குது. பூமிக்கு அண்மையில இருக்கிற கோள் சந்திரன் தான். இந்த சந்திரனுக்கு சுயமாக வெளிச்சம் இல்லை, சூரிய வெளிச்சம் பட்டுத்தான் தெரிக்கின்றது. அப்ப இந்த சந்திரன் என்பது எங்கட புவியின் செயலோட அதிக தொடர்புடையது. பௌர்ணமி தினங்கள்ல கடல் அலைகள் எல்லாம் பெருசாக வீசும். இதே போல அமாவாசை தினங்களுக்கும் சில சிறப்பு குணங்கள் இருக்கின்றது. அப்ப இந்த பாடலை இப்ப வாசித்தோம். முழு நிலவும் ஒரு நாள் என்றால் பௌர்ணமி திருநாள், பௌர்ணமியாக வெளிச்சம் பூரணமாக இருக்கின்றது, ஒரு நாளைக்காக இருக்கும். பின் முகமறையும் ஒரு நாள் என்றால் ஒரு நாளைக்கு சந்திரன் பூரணமாக தெரியாமல் அதனுடைய முகம் மறைந்திருக்கும், அது அமாவாசை. வளரும் தேயும் பிறநாள் என்றால் வளரும் என்றால் வளர்பெற, தேயும் என்றால் தேய்பெற, மற்ற நாட்கள்ல அப்படியாக இருக்கும். நிலவின் வாழ்க்கை திருநாள், இது நிலா என்கின்ற சந்திரன் வாழ்க்கை இவள் இருக்கின்றது என்று இங்கே சொல்லப்படுகின்றது. சரி, இனி நாங்கள் 28வது கேள்விக்கு போவோம். 26வது கேள்வி, முழுச்சந்திரன் தெரியும் நாள் பௌர்ணமி நாள். முழுச்சந்திரன் தெரிவது பௌர்ணமி நாள். சந்திரன் முகம் மறைவது அமாவாசை நாள். இப்ப நாங்க 28வது வினாவுக்கு செல்வோம். 28வது வினா, நீங்கள் அம்மாவுக்கு செய்யக்கூடிய உதவி எது? இதுல 3
உதவி செயல்கள் இருக்கின்றது. இதில் நீங்கள் 9 வயது பிள்ளைகள் எதை செய்யலாம் என்றதை பார்ப்போம். கிணற்றில நீர் அள்ளுவது நீங்க செய்யக்கூடிய செயலா? இல்லை. ஏனென்றால் கிணற்றில நீர் அள்ளுவது ஒரு ஆபத்தான காரியம். ஏன்னா கிணறு என்பது மண்ணில குழியாக கிடங்காக வெட்டப்பட்ட சில வளர்ச்சியினால கட்டி இருக்கும். என்றாலும் அந்த கிணத்துக்கு விழுந்தால் உங்களுக்கு ஆபத்து ஏற்படும். ஆனபடியா கிணற்றில நீர் அள்ளுவது நீங்கள் செய்வது அவ்வளவு பாதுகாப்பற்றது. ஏன்னா அம்மாவுக்கு என்ன வகையில உதவி செய்யலாம். ஆனா முற்றத்தை கூட்டுவதாலே ஒரு ஆபத்தும் இல்லை. அதுதான் பொருத்தமான விடை. கூரையிலேறி ஓடு மாற்றுதல் அது நீங்க செய்யக்கூடாது. அதற்குரிய வேலையால்தான் செய்யணும். அப்ப இதுல எந்த விடை பொருத்தமானது என்றால் முற்றத்தை கூட்டி பெருக்குதல். முற்றத்தை கூட்டி அந்த குப்பைகளை அள்ளி அந்த இடத்தை சுத்தமாக்குறதுதான் முற்றத்தை கூட்டி பெருக்குதல் என்று சொல்றது. சரி, இனி நாங்கள் 29வது கேள்வியே பார்வையிடுவோம். நல்லவரை அழைக்கும் ஓரெழுத்து சொல், கெட்டவரை துரத்தும் ஓரெழுத்து சொல். வா போ. வா என்றால் வருதல், போ என்றால் போதல். அப்ப இதெல்லாம் ஒரு எழுத்திலேயே சொல்லாகின்றது. அப்ப வா போ என்பது ஓரெழுத்து சொற்கள். வா வருதல், போ போதல், ஓரெழுத்துல சொல். அப்பதான் விடை. சுடுமழுத்தை. அப்ப சுடுமழுத்து என்பது எது? தீ. தீ என்றால் சுடும். பூசும் ஓர் எழுத்துடன் சேர்த்தால் பூசுவது எது? மை. எழுத்துடன் சேர்ந்தால் கெடுதி என்ற சொல் தீமை எனும் கருத்துள்ள ஈரெழுத்து சொல் கிடைக்கும். அது எது? தீமை. உமது அம்மாவின் தங்கை. அம்மாவுடைய தங்கை என்றால் சிறிய தாய். ஆனா சித்தி என்றும் அழைக்கப்படுகின்றது. அப்ப நாங்க அவரை சித்தி என்று அழைக்கலாம். உமது அம்மாவின் தங்கை, உமக்கு என்ன உறவு முறை? சித்தி, சிறிய தாய். சரி, அடுத்தது 32வது வினா. அடுத்து வரும் எண்களவை இங்க பாருங்கோ. 235 235 235. அப்ப அடுத்ததும் 235ஆகத்தான் இருக்கும். இங்கு ஒருவித மாறுபாடு நடக்க இல்லை. அதே எண்கள் திரும்ப திரும்ப வந்து கொண்டு இருக்குது. அப்ப இதற்கான விடை 235. அடுத்த ஒரு கோலம் தரப்பட்டிருக்க பாருங்கோ. இதுக்குல இக்கோலத்துல வட்டத்தில் சதுரம் இருக்கின்றது. இதை நாங்க வட்ட வடிவம் என்று சொல்வோம். வட்டம். இது சதுரம் என்று சொல்லப்படும். இதெல்லாம் படிப்போம் நாங்கள். அப்ப இங்க என்ன இருக்கின்றது? வட்டத்தில் சதுரம் உள்ளது என்பது இதற்கான விடையாகும். சரி, நாங்கள் முதலாவது பயிற்சியின் 5வது பக்கத்தை இன்று பார்வையிட்டிருக்கின்றோம். இப்ப நாங்கள் படிக்கிற படிப்பு உங்களுக்கு தொடர்ச்சியாக நிறைந்த வெற்றிகளை தரும் என கூறிக்கொண்டு, நான் இன்றைய வகுப்பில் நீங்க பங்கு பெற்றினதற்கு மிகுந்த சந்தோஷத்தாக இருக்கின்றது. நீங்க நல்ல உற்சாகமாக இருக்கிறீர்கள் பிள்ளைகள், ஆர்வமாக இருக்கிறீர்கள். அதான் பாராட்டத்தக்க. மெல்ல மெல்ல படிக்க நல்ல சிறந்த நிலையை அடைவீர்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி தரும். இதுல நீங்கள் இன்னும் 6 வருஷம், அதற்கு அடுத்த வருஷம் பரீட்சை செய்கின்ற 2 பிள்ளைகளும் இருக்கிறீர்கள். மிகுந்த ஆர்வமாக இருப்பதுதான் எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகின்றது. தொடர்ச்சியாக மெல்ல மெல்ல படித்து விடயங்களை கிரகித்துக் கொள்ளுங்க. இப்ப நான் பேசுவது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்படி புரிய இல்லை என்றாலும் ஒரு 4 நாள் 5 நாளைக்கு தொடர்ச்சியா கேட்க பிறகு உங்களுக்கு அது நன்றாக புரிய தொடங்கிவிடும். அப்ப அதால நிறைந்த பயன் கிடைக்கும் என கூறுகின்றேன். மற்ற வகுப்புக்கு வந்தால் கண்டிப்பாக வீடியோ போடுங்கோ என்பது என்னுடைய அன்பான ஒரு கோரிக்கை. சரி பிள்ளைகள், நான் இன்றைய வகுப்பை இப்படி நிறைவு செய்கிறேன்.
உங்களுக்கு திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் தினசரி காலையில் வகுப்பு இருக்கும். சனி ஞாயிறுல வகுப்பு நடைபெறாது. நன்று பிள்ளைகள், உங்களிடமிருந்து